இன்னைக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தொடங்குறதுக்குள்ள 5 முக்கியமான விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்திருங்க. இது விதை போல இருந்து வருகின்ற வருடத்தை நிச்சயமாக காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா இதை தொடங்குவதற்கு தகுந்த காலகட்டம் இதுவே. ஏன்னா உங்கள் ராசிக்கு பொதுவாகவே பேச்சு, விகட யோகங்கள், கலை உணர்வுகள், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்யூஷன் பவராக ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் ஜாஸ்திங்க. இடத்துக்கு ஸ்பான்டேனிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு இயற்கை பேச்சால் மற்றவரை கவருகின்ற அம்சம். ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொன்னால் இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒரு சில ரத்தின சுருக்கமாக பேசுவாங்க. இது கேட்டகரியில் இருக்கும். 2 பாயிண்டில் புரிய வச்சுருவாங்க. ஒரு சிலர் கதை சொல்லி புரிய வைப்பாங்க. ஆளுக்கு தகுந்த பண்ணுங்க, நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல தாங்க இந்த கேது என்று ஒன்று தான் கெடுத்துட்ருக்கு. கேதுவின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மஞ்சள் இருக்கும். இப்போ என்னென்னா சார், மனசு ஒவ்வொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுத்துருது. ஆன்மீக எண்ணங்கள் இருக்குது, ஆனால் கோபங்கள் வருது. இந்த மாதிரி இந்த கேதுவை கட்டுப்படுத்த ஒரு பரிகாரம் உண்டுங்க. விஜேஆர்டி விளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 தொடங்குறதுக்குள்ள 5 முக்கியமான விஷயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்திருங்க. இது விதை போல இருந்து வருகின்ற வருடத்தை நிச்சயமாக டெவலப் பண்ணி கொடுத்துரும். 5 விஷயம் என்னென்னு தெளிவாக பார்த்துருவோம். இதை பண்ணிங்கன்னா ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். வருங்காலத்தில் தவறு விட்டு விட்டால் நிறைய விஷயங்கள் இழந்துருவாங்க. குறிப்பாக பெண்களாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 5 விஷயம் ரொம்ப அடாப்டேஷன் ஆகும். அது ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்லலை, பெண்களுக்கு நிறைய விஷயம் கனெக்ட் ஆகும். என்னென்னு பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு. புதன் என்ற ஒரு கிரகம் இந்த ராசிக்கு அதிபதி. கம்யூனிகேஷன் ஃபீல்டு இந்த ராசி பெஸ்ட். எப்போவுமே மேடை பேச்சு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் மீடியா, சினிமா, யூடியூப் சம்மந்தப்பட்டது, இல்லை ஒரு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட், இதில் ஒரு ட்ராவல்ஸ், இதில் ஐடியா இருந்தால் முதல்ல அது சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதக ரீதியாக அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா இதை தொடங்குவதற்கு தகுந்த காலகட்டம் இதுவே. ஏன்னா உங்கள் ராசிக்கு பொதுவாகவே பேச்சு, விகட யோகங்கள், கலை உணர்வுகள், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் டிசிஷன் எடுக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக இன்ட்யூஷன் பவராக ஃபீல் ஆகிறது, இதெல்லாம் ஜாஸ்திங்க. இடத்துக்கு ஸ்பான்டேனிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. பேச்சால் மற்றவரை கவருகின்ற அம்சம். ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண சொன்னால் இந்த ராசி அவ்வளோ சிறப்பாக இருக்கும். மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது, ஒரு சில ரத்தின சுருக்கமாக பேசுவாங்க. இது கேட்டகரியில் இருக்கும். 2 பாயிண்டில் புரிய வச்சுருவாங்க. ஒரு சிலர் கதை சொல்லி புரிய வைப்பாங்க. ஆளுக்கு தகுந்த போல் சொல்லிக்கின்ற ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்போ என்னென்னா சார், ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாங்கணும் மனசில் தோணிக்கிட்டே இருக்குது. அது ஆண்களாக இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு சார் அதை ஒன்று பண்ணணுங்க. பெண்கள்லாம் டிசிஷன் எடுத்தாச்சு. முதல்ல நான் சொல்கிறது, இந்த இடம், வீடு, வண்டி, வாகனம் யோகம் உண்டு. ஆனால் கடன் வாங்கி பெரிய கடனாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட்டாக. ஏன்னா நிறைய பேர் கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்காமல் டக்குன்னு சார் வாங்கியே ஆகணும், நகையை வைத்தர்றேன். ஃபஸ்ட்டு பதில் தவறு. நகை அடகு வைக்கிறேன், நகை ரேட்டு கூடியிருக்கு, இல்லை லோன் போட்டால் கிடைக்குமா? அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் 4ஆம் பாவத்தை சனி என்ற ஒரு கிரகம் பார்த்து கொண்டு இருப்பதால் ஸ்லோ டவுன் பண்ணிடும். இதே செகண்ட் ஹேண்டு கட்டின வீடு வாங்குறதுக்கு ஓகே, விலை ரேட்டு கம்மியாக இருக்கிற ஒரு டெவலப் ஆகாத ஊரில் இடம் வாங்குறது ஓகே, விவசாய பூமி சம்மந்தப்பட்டது ஓகேவாகும். ஸோ அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறேன், புது வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு தான் கட்டணும். உங்கள் ராசிக்கு அதை பார்க்குறனால நிறைய பேர்த்துக்கு கட்டிட்டு சார் முடிப்பேனா முடிக்க மாட்டேன்னா தத்தளித்தது எத்தனை பேர். மிதுன ராசி என்கிட்ட கிளைண்ட்டில் நிறைய பேர் போன வீடியோக்கள் கேட்டிருந்தீங்க. வீடு முடிக்க முடியுமா, பாதியில் நிற்குது, லோன் சேங்ஷன் ஆகுமா, எஸ்டிமேஷன் தாண்டி போகுதே. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக மாணவர்களுக்கு என்னென்னா, மாணவர்கள் கல்வியில் டெவலப் ஆகிற காலகட்டம் உண்டு. படித்து முடிச்சுன்னு வேலை கிடைக்கிற அமைப்புகள் இருக்குது. அதனால் நிறைய பேர் ட்ரை பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க். இதை பண்ணுங்கள், நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல தாங்க இந்த கேது என்று ஒன்று தான் கெடுத்துட்ருக்கு. கேதுவின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு மஞ்சள் இருக்கும். இப்போ என்னென்னா சார், மனசு ஒவ்வொரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியை கொடுத்துருது.
ஆன்மீக எண்ணங்கள் இருக்குது, ஆனால் கோபங்கள் வருது. இந்த மாதிரி இந்த கேதுவை கட்டுப்படுத்த ஒரு பரிகாரம் உண்டுங்க. ஒரு விநாயகர் வழிபாடு சம்மந்தப்பட்டு பண்ணிக்கலாம். அந்த கேதுங்கிறது நூல், பஞ்சு, திரி சம்மந்தப்பட்டது. அப்போ நான் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு திரி சம்மந்தப்பட்டதில் ஒரு 2-3 திரி கூட வச்சு 2-3 தீபங்கள் போடுறது. ஏன்னா திரி சம்மந்தப்பட்ட ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். அது தீபமாக போட அந்த கேதுவோட தாக்கம் குறையும். திரி, பஞ்சு, நூல் இதெல்லாம் நான் ஒருத்தருக்கு சின்ன ஒரு பரிகாரம் தான் கொடுத்தேன். இந்த மாதிரி கேதுவோட எஃபெக்ட் இது மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, என்ன பண்ணதில்லை. நான் என்ன சொன்னேன், அந்த தேங்காய் உரித்த அந்த நாரில் வச்சு பாத்திரம் கழுவுங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவீங்க, தேங்காய் நாரில் வச்சு பண்ணுங்கன்னு. சரி, ஏன் சார்? நாங்கள் தேங்காய் நார் தாங்க அந்த மஞ்சின்னு சொல்லுவாங்க, அதுதான் கேது குறிக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், விநாயகர் கோயில் வழிபாடு பண்ணணும், இல்லை விநாயகருக்கு இது பண்ணணும். இது வீட்டில் அன்றாட செய்யும்போது இது பண்ணிட்டாலும் என்ன ஆகும்னா நல்ல தகவல் வரும், மனசு ஒரு நிலைப்படும். ராசிக்கு 5ஆம் அதிபதி இப்போ 6ல் பயணித்து கொண்டே இருக்கார். 5-6 பயணிக்கும்போது மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிற நேரம். வேலைக்கு முயற்சி பண்ணிடலாமா? வேலைக்கு முயற்சி பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ டிசம்பர் மாதம் அது இருக்குல்ல, உங்களுக்கு தேவையில்லாது, நீங்கள் அது ப்ரிப்பேர் ஆகுங்க. டிசம்பர், ஜனவரி தான் எடுப்பாங்க. எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிடைக்கிது கிடைக்கல, விதைப்பது விதையின் வேலை, கொடுப்பது பிரபஞ்சத்தின் வேலைங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். திடுதுப்புன்னு ஒரு யோகம் கிடைக்குங்க. அதிகார பதவியில் வரும், உயர் பதவி கிடைக்கும், நிரந்தர வேலைவாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ வேலைவாய்ப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. எதிரிகளை தொந்தரவு கொடுத்தவர்களை ஜெயிக்க ஒரு காலகட்டம். சூரியன் 6ஆம் இடத்துலையும் அங்கே செவ்வாய் பகவான் இருக்கார். அவர் 11ஆம் அதிபதி. இப்போ வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு. இந்த லோன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அடைக்க ஒரு முயற்சி பண்ணலாமா? நிச்சயமாக உண்டு. முருகர் உங்களை அழைக்கிறார்னு சொல்லணும். முருகர் இறைவன், முருகர் சம்மந்தப்பட்டது அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் ஒரு புக்கு ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜி, நட்சத்திரங்கள் பற்றி, கிரகங்கள் பற்றி, வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும் அப்படிங்கிறது. இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரிவ்யூ படிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். முருகர் சம்மந்தப்பட்டது உங்களை அழைக்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா சூரியன் அங்கே சுக்கிரன் போய் சேர போகிறார். நான் உங்கள் ராசிக்கு வஜ்ரவேல் கொண்டு இருக்கின்ற இடமாக இருக்கிற சுவாமிமலை. எல்லா வேலுக்கும் இந்த வேலுக்கு வித்தியாசம் இருக்குது. வஜ்ரவேல்மாங்க, வேலோட அம்சமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஒரு கத்தி போன்று இருக்கும். இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட நிரந்தர யோகம் கிடைக்கும். வேலை மாறுதல் அடையணுமா? சுவாமிமலை. வேலையில் இருக்கிற கஷ்டம் விட்டு போகணுமா? சுவாமிமலை. சார் அரசு வேலை, நிரந்தர வேலை, சுவாமிமலை. இப்போ இதுதான் காலகட்டம். சார் திருமணம் இருக்கா இல்லையா? நல்லா பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று நிற்கிறார். 7க்குரியவர் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெற்று பயணிக்கும் காலகட்டத்தில் ஆல்ரெடி பார்த்து ஏதோ ஒரு வரன், பதில் சொல்லாமல் இருந்த வரன் திருப்பி வருகிற காலகட்டம். இப்போ அந்த வரன் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆணோ பெண்ணோ, ஸோ ஒரு வரன் பிடிச்சிருக்கு, பட் ஏதோ ஒரு ஜோசியர் ஓகேங்கிறாங்க, ஒரு ஜோசியர் இல்லைன்ட்டாங்க, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கும். விசாரித்தோம், கொஞ்சம் செட் ஆகலை, இது ரைட்டாக, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இப்போ என்ன நடக்கும்னா, அதே வரன் திருப்பி வருதா? நான் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறீங்க. நட்சத்திர பொருத்தம் தாண்டி கிரக பொருத்தங்கள், கட்ட பொருத்தங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ரஜ்ஜு பொருத்தல் ஏக ரஜ்ஜு நிறைய பேருக்கு செட் ஆகுதுங்க. என்கிட்ட எத்தனையோ டேட்டா இருக்குது. ஒரே ராசி, 2மே உத்திரட்டாதியும் போட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2மே பூரட்டாதி நட்சத்திரம்லாம் அப்படியே செட் ஆகிருக்கு. அவங்க திருமணம் பண்ணி நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு 2 குழந்தையெல்லாம் இருக்குது. இப்போ ஏகராஜு பார்த்தா மற்றது பார்க்கணும், தசாபத்தி இருக்கா, ராகு இருக்கா, மற்ற எல்லாம் 7ஆம் அதிபதி வலு, அதெல்லாம் பார்த்து தான் போடணும். இந்த ராசிக்கு தந்தை மற்றும் தாய்க்கு உடம்பு சம்மந்தப்பட்டது சின்ன சின்ன தொந்தரவு வர மாதிரி இருக்குது, அதை பார்க்கணும். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதுக்கு இந்த ராசிக்கு எக்ஸ்பேன்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் விலகும் காலகட்டங்கள். பிஸ்னஸில் புத்துயிர் பெறுகிற காலகட்டமாக இருக்கிறது. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. ஆல்ரெடி நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் ப்ராஃபிட் வரல, போயிட்டே இருக்குது. கன்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு யாருக்க விட்டுறலாமா அப்படின்லாம் தோணிகிட்ருக்கு. அது நட்சத்திரம் தசாபதி அடிப்பில் கொஞ்சம் மாறுதுங்க. ஜாதக ரீதியாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ லாபங்கள் உண்டு, மருத்துவ செலவுகள் குறைகின்ற காலகட்டங்கள். மருத்துவ சம்மந்தப்பட்டதுன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இதான் இந்த ராசியோட பேசிக் அம்சம். யாருக்காவது ஜாதகம் பிரசன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கேள்விகள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.